அடுத்ததாக புளியங்குடி என்ற பகுதியிலிருந்து இப்ராஹிம் என்ற ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறான். என்ன கேள்வினா, ஹஜ் உம்ரா சர்வீஸ் நிறுவனங்கள் இலவசமாக ஹஜ் உம்ராவுக்கு அழைத்து சென்றால் அதற்கு செல்லலாமா? ஹஜ் என்பது பொருளாதாரத்தால் தியாகம் செய்து போவது தானே, இப்படி நாம் ஹஜ்ஜி செய்தால் அதற்கான நன்மை கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறான். அதாவது எத்தனையோ ஹஜ் உம்ரா சர்வீஸ் நிறுவனங்கள் தமிழகத்தில் பரவலாக இருக்குது. சில நேரங்களில் இந்த ஹஜ் உம்ரா சர்வீஸ் நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் உங்களை இலவசமாக அழைச்சிட்டு போகிறோம். உதாரணத்துக்கு அவங்களுடைய வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு நிறைய பேஜ் வச்சுருப்பாங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா யாராவது ஒரு ஃபாலோவரை நாங்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நாங்கள் இலவசமாக ஹஜ்ஜு செய்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்போம், அழைச்சிட்டு போகிறோம், உம்ரா செய்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம், அழைச்சிட்டு போகிறோம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சா இதை பயன்படுத்தலாமா? இப்படி ஹஜ்ஜி செய்யலாமா? இப்படி ஹஜ்ஜி செஞ்சால் அதற்கான கூலி கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறான். முதல்ல ஹஜ்ஜு என்பது யாருக்கு கடமையான விஷயம் என்று மார்க்கம் சொல்லும்போது அதற்கான சக்தி, ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் ஹஜ்ஜு கடமையான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொல்லும்போது, அந்த ஷஹத அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன்தான் என்றும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் நீங்கள் சாட்சி சொல்வது, வ துகீமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவது, வ துஅத்திய ஜகாத், ஜகாத் கொடுப்பது, வ தஸூம ரமதான், ரமலான் மாதம் வந்தால் நோன்பு நோற்பது, வ தஹுஜ்ஜல் பைத இனிஸ்ததஅத இலைஹி சபீலா, உனக்கு ஆற்றல் இருந்தால், பொருளாதாரத்தால், உடலால் வலிமை இருந்தால், ஆற்றல் இருந்தால் ஆலயத்தை ஹஜ்ஜி செய்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க. ஹஜ்ஜி செய்வது யாருக்கு கடமை? அதற்கான ஆற்றல் யாருக்கு இருக்கிறதோ, அதற்கு தேவையான பொருளாதாரம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்களுக்கு ஹஜ்ஜி கடமை. அவங்கள தவிர்த்து வேறு யாருக்கும் ஹஜ்ஜி என்பது ஒரு கடமையான வணக்கம் அல்ல. இதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே சமயம் ஒரு செல்வந்தர் இருக்கிறார். அவர் தன்னுடைய செலவில் யாரையாவது ஹஜ்ஜிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்படி இருக்கும்போது தன்னுடைய பொருளாதாரத்தில் பிறரை அழைத்து செல்லலாமா என்றால் இதில் எந்த விதமான தடையும் மார்க்கத்தில் இல்லை. ஒருவர் தன்னுடைய நண்பனை தன்னோடு ஹஜ்ஜிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், என்னோடு இந்த நல்ல காரியத்தில் என் நண்பனும் கலந்து கொள்ள வேண்டும், அவனும் என் கூட ஹஜ்ஜிக்கு வரணும், ரெண்டு பேரும் ஹஜ்ஜி செஞ்ச நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தன்னுடைய நண்பனை தன்னுடைய பொருளாதாரத்தில் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறார் என்றால் இதில் எந்த விதமான தவறும் இல்லை. இது ஒரு நன்மையான காரியம்தான். இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நன்மையான காரியம். ஏன்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது தஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் உதவி கொள்ளுங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கோங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். தன்னுடைய நண்பனால் ஹஜ்ஜி செய்ய முடியலை, உம்ரா செய்ய முடியலை, இவர் ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறார். அவன் இந்த நன்மையான காரியத்தை செய்கிறதுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து நான் உதவி செய்ய போகிறேன் என்று இவர் எண்ணுகிறார் என்றால் இது ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறதுக்கு அவர் உதவுறாரு. இது மார்க்கத்தில் தடை கிடையாது, ஒரு நன்மையான காரியம்தான். பிறருடைய பொருளாதாரத்தில் ஹஜ்ஜி செய்வது தவறு இல்லை என்பதை இதிலிருந்து நம்ம விளங்கிக்கலாம். அதே சமயம் இந்த ஹஜ் உம்ரா சர்வீஸை பொறுத்த வரைக்கும் இவங்க இலவசமாக யாருக்காவது இப்படி ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் நம்ம இணைந்து அவங்களோட ஹஜ்ஜுக்கு போகலாமா என்றால் சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் ஏனதானோன்னு நம்ம போய் பேரை கொடுத்து அவங்களோட போகக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது. சில நிறுவனங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களை நாங்கள் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்கிறோம், உம்ராவுக்கு அழைத்து செல்கிறோம், மற்ற நிறுவனங்களை விட எங்கள் நிறுவனத்தில் காசு கம்மி தான், அதனால் எங்களுடைய சர்வீஸ்க்கு நீங்கள் வாங்க என்று மக்களை அழைப்பாங்க. காசு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. என்னைக்கு ஹஜ்ஜுக்கு அழைச்சிட்டு போகிறோம், உம்ராவுக்கு அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க காசு எடுத்துகிட்டு எங்கேயாவது ஓடிடுறது. இப்படி நிறைய சம்பவங்கள் தமிழகத்திலேயே நடந்திருக்கிறது. அதனால் மக்களை ஏமாற்றக்கூடிய வகையில் ஒரு நிறுவனம் இருக்கும் அப்படின்னா அது போன்ற நிறுவனத்தை நாம் தவிர்க்க வேண்டும். அந்த நிறுவனத்தை நாம் முற்றிலும் புறக்கணிக்க வேண்டும். இப்படி நம்ம நல்லா ஆராய வேண்டிய, நாம் அதிகம் பார்க்க வேண்டிய, உற்று நோக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஹஜ் உம்ரா சர்வீஸ் மக்களுக்கு மத்தியில் நல்ல ஒரு பேர் வாங்கினதா, மக்களை ஏமாற்றாத வகையில் தான் இது செயல்படுதா, இல்லை மக்களை ஏமாற்றி காசு பறிக்கிற ஒரு கூட்டமாக இது இருக்குதா,
மக்கள்கிட்டேருந்து பொருளாதாரத்தை தவறான முறையில் சுருட்டக்கூடிய வகையில் இந்த சர்வீஸ் இருக்குதா என்பதையெல்லாம் நாம் ஆராய வேண்டும். அதே மாதிரி அந்த சர்வீஸ் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இணை வைப்பவர்களாக இருக்கிறாங்களா, தர்கா வழிபாடில் இருக்கிறாங்களா, ஷிர்கில் மூழ்கி இருக்கிறாங்களா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம நல்ல முறையில் ஆராய்ந்து விட்ட பிறகு இப்படிலாம் எதுவுமே இல்லை, அந்த நிறுவனம் சரியான ஒரு நிறுவனமாக தான் இருக்குது, இரையச்சத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இருக்குது, எந்த ஒரு குறையும் மக்களிடத்திலிருந்து இந்த நிறுவனத்துக்கு இல்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த பிறகு அவங்க இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, எங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், யாராவது ஒருத்தருக்கு நாங்கள் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கான உம்ராவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வதில் மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.